வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அநேகர் உபவாசித்து தேவதாசர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஜெபித்து இருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை மெய்யாகவே கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படியே கூட மத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இரவும் பகலும் 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உபவாசம் இருந்து அவர் பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நம்ம அப்படியே கூட பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், யாத்ராகம புஸ்தகத்தில் கூட மோசே 40 நாள் சீனாய் மலையிலே ஏறி போய் தேவ சமூகத்தில் 40 நாள் காத்திருந்தார். அங்கே அவருக்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தை மாத்திரமே அவர் நோக்கி காத்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்பொழுது, எஸ்தர் கூட அல்லும் பகலும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி யூத ஜனங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் கூட என்ன பண்ணுவோம், 3 நாள் குடிக்கவும் மாட்டோம், அப்போ உணவும் மாட்டோம். நாங்கள் சாப்பிடாமல் இருந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் ஜெபித்து நான் என்ன பண்ணுவேன், ராஜாவினுடைய சட்டத்தை மீறி என்ன பண்ணுவேன், கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, வேதத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் உபவாசித்து ஜெபித்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்கள் கேட்டதை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட உபவாசம் என்று சொல்லி உபவாசத்துக்கான ஒரு நாளை நாம் உருவாக்கி அந்த நாளை நாம் வைத்து அந்த நாளில் உபவாசத்தோடு வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கூப்பிடுகிற எளியவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பேரே என்னன்னா, நான் மாம்சமான யாருடைய ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நாம் அவரை என்ன பண்ணுறோம், பிரைஸ் பண்ணுறோம், துதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடினால் நாம் உபவாசத்து வந்தது ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணாது, வீணாய் போகவே போகாது. எதுக்கு இந்த உபவாசம், ஏன் உபவாசம், நம்ம கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எது, இந்த காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியணும். எடுத்து வாசிப்போம். அப்படியே ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 58 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இங்கே சொல்கிறாங்க, நாங்கள் உபவாசிக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் ஜெபத்தை என்ன பண்ணல, கேட்கல ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுறோம், ஒடுக்குறோம். உபவாசிக்கும் போது என்ன பண்ணுறோம், ஒடுக்குறோம். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணல, அறியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம கூட உபவாசிக்கும் போது நம்ம அநேக வேளையில் ஆண்டவரை பற்றி கேட்குறது, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன்ப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் காணிக்க கொடுக்குறேன்ப்பா, ஆனால் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணல, கேட்குறதே இல்லை. ஏன்பா, ஏன் நாள் செல்லுது, இத்தனை நாள் நான் ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு நீங்கள் பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்க. நம்ம நிறைய பேர் இருதயத்தில் என்ன பண்ணுறோம், வேதனையோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு இந்த நாளிலே சொல்கிறாரு, அந்த 58ஆம் அதிகாரம் ஏசாயா 58 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற வசனத்தின்படி நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, நாம் உபவாசிக்கிற நாளிலே என்ன பண்ணுறோமா, உங்கள் இச்சையின்படி நடந்து அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், இச்சைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே எதில் தான் சேர்க்கப்படுது, இச்சையில் தான் சேர்க்கப்படுது. இச்சைன்னும் போது பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:19 எடுத்து வாசிப்போம். அதில் இச்சைன்னா என்னென்னலாம் போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இந்த மாம்சத்தின் கிரியை வந்து என்ன பண்ணுமா, வெளிப்படுமா. நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னா மூடி சில காரியங்களை வைக்கணும்னாலும் அது ஒரு நாள் என்ன பண்ணிடுங்க, வெளியே வந்துடும். அதே போல தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, அது வெளியரங்கமாக்கப்படுது. எப்படின்னா அவை அவனை
விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இந்த காரியங்கள், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், இந்த சொல்லப்பட்ட காரியங்களை நாம் ஒருவருமே இதில் ஒரு காரியம் கூட நான் செய்கிறதே இல்லை, எனக்கு கோபம் வரவே வராது, எனக்கு அப்படியா கூட மற்றவங்களை நான் திட்டவே மாட்டேன், அப்படின்லாம் நம்ம பொறாமப்படவே மாட்டேன் அப்படின்னு யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதையெல்லாம் என்னென்னா மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சை. இதெல்லாம் என்னத்தினால, எதுலேருந்து வருது? மாம்சத்தின் இச்சை. அப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த மாம்சத்தின் இச்சைகளை நாம் அறவே அகற்ற வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி நடவாதபடிக்கு உங்களை என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் மாம்சத்தின் இச்சையை அடக்க எனக்கு தேவ பலனை எனக்கு தாங்க. தேவ பலன் வந்தால் ஒழிய இந்த மாம்சத்தின் இச்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. தேவ பலன் வந்துருச்சுன்னா அந்த மாம்சத்தின் இச்சையெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறோம்? குப்பையில் தூக்கி போடுறது போல் என்ன பண்ணிடுவோம்? தூக்கி குப்பையில் போட்டுரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முடியும்னு சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்படுவீர்கள். அதுக்கு தான் சொல்கிறது, பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ரெண்டாவது இங்கே சொல்கிறார் பாருங்க, உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம்? உபவாசம்னு சொல்லுவோம். அன்னைக்கு காலையிலேருந்து ஏஞ்சதுலேருந்து என்ன பண்ணுவோம்? எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஜெபம் பண்ணுறது எவ்வளோ நேரம் தான்? கொஞ்ச நேரம் தான். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, உபவாசம் என்று நாம் போடும் பொழுது அந்த நாளிலே நாம் என்ன பண்ணணும்? அதிக நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் செபிக்கிறவர்களாய் காணப்படும். எதற்காக நம்ம உபவாசிக்கிறோம் என்பதை நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்ம சொல்லணும், அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது தான் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு நமக்கு பதிலை என்ன பண்ணுவார்? தர வல்லமையுள்ளவராக இருக்கு. வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அன்னைக்கு தான் நமக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். கர்த்தர் சொல்றாரு, இல்லை, அந்த நாளிலே, உபவாசிக்கும் நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சாங்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? தன் கண்ணீரினால் கர்த்தருடைய பாதத்தை என்ன பண்ணாங்க? கழுவுனாங்க. பாருங்க, அந்த அம்மாவுடைய காரியம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம கூட வாசிக்கிறோம். சுவிசேஷமாய் உலகெங்கும் என்ன பண்ணுது? சொல்லப்படுகிறது. கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், வேலைகளை உபவாசிக்கிற நாளிலே கட்டாயமாய் செய்யாதபடிக்கு அந்த நாளிலே ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் 4ஆம் வசனம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? வழக்கு, மற்றவனோட என்ன பண்ணுறது? சண்டை பண்ணுறது. நல்லா என்ன பண்ணுறதுங்க? வீட்டில் சண்டை, கணவனோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, குடும்பத்தில் சண்டை, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எதனா ஒரு கோபமாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே சண்டை. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறது. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கையினால் குத்திடுறது, அடுத்தவங்கள அடிச்சிடுறது. அது பெரிய விஷயமா போய் அது கடைசியில் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போகும். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அப்போ உபவாசிக்கும் போது நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் எழுந்திருக்கும் போதே தேவ சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உபவாசிக்கிறேன்ப்பா, என்னை மகா பரிசுத்தம் உள்ளவனாய், மகா பரிசுத்தம் உள்ளவளாய் என்னை நீங்கள் என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அப்பா, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய சமூகத்தை நான் படைச்சிட்டேன்னா நான் எப்பொழுதுமே என்ன இருப்பேன்? கிறிஸ்துவுக்குள்ளே கண்ட்ரோலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அந்த நாள் முழுவதும் பொறுப்பெடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 5ஆவதாக அதிலே வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியா. அது மாத்திரம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உபவாசிக்கிற அன்றைக்கி நம்ம உபவாசம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். உடனே நம்ம கூக்குரலை என்ன பண்ணுறது? சத்தமாக பிறர் கேட்கும்படியா, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கும்படியா,
சில சமயம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளில் சண்டைகள் வரும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குற மாதிரி என்ன பண்ணுறது, சண்டை போடுறது. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிந்து இன்னொரு நாள் எப்போ சமயம் வருதுன்னு இப்போ காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மிடத்தில் அவர்கள் சண்டையே என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அப்போ நம்முடைய கூக்குரலை நம்ம என்ன பண்ணணும், உபவாசிக்கிற நாளையில என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணக்கூடாது, உயர்த்தாதபடிக்கு அடக்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இதுவரை இப்படியெல்லாம் செய்தீங்கப்பா, இனிமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க. ஹல்லேலூயா. சரி, இதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அப்போது கர்த்தர் பாருங்கள், நம்ம உபாசிக்கும் போது இன்னும் ஒரு சில காரியங்களை நாமளே செய்கிறோம். நாமே என்ன பண்ணுறோமா, சில காரியங்களை நீ இப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாமளே செய்கிறோம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்ப்போம். 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும். ஐயோ இதெல்லாம் செய்ய வேணாம், அப்படிலாம் பண்ண வேணாம், இப்படி பண்ண வேணாம், உபவாசிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, சோர்வாக காணப்படுறது. அப்போ ஒடுக்குகிறதும். அடுத்ததாக சொல்கிறாரு, தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த நாட்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இரட்டுடுத்தி கொள்ளுவாங்களாம், சாம்பலில் படுத்து கொள்வாங்களாம் உபவாசிக்கும் போது. இப்போ நம்ம யாரும் அதை செய்கிறதில்ல. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இரட்டுடுத்தி கொள்ளுவார்கள். அப்படி உடுத்தி கொள்ளும் போதுன்னா அது தேவனுக்கு பிரியம்னு நினச்சாங்க. சாம்பலில் படுத்து கொள்வாங்க, அது தேவனுக்கு பிரியம்னு நினச்சாங்க. அதே அவர்கள் என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறது, நீ ஆத்துமா ஒடுக்கிறது எனக்கு பிரியம் இல்லைப்பா, நீ இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்றதும் எனக்கு பிரியம் இல்லை, இதெல்லாம் நீ செஞ்சால் எனக்கு பிரியமான உபாசனாலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இப்படி நீ நடக்கிறனால இதுதான் உபவாச நாள்னு நீ சொல்லுவியான்னு கேட்குறாரு. கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்க சொல்கிறார் பாருங்க. நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணல, விரும்பவே இல்லை. என் பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும், சௌக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கணும், சமாதானமாக இருக்க வேணும். அவங்க எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேணும். இதை தான் நான் என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன். நீங்கள் உபவாசித்தாலும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சியோடு கேட்குறார். நம்மை பார்த்து கேட்குறார், நீ உபவாசிக்கும் போது எவ்வளோ நேரம் என்கிட்ட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னோடு கூட நீ பேசுகிற. பாருங்கள், மனுஷன் எப்படி ஒரு மனுஷனோடு உறவாடுகிறானோ அதே போல் தேவனும் அவரோடு கூட உறவாடும்படியாய் அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த அருமையான வேளையில் கூட கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஒரு சிறு பாடலை பாடி அப்படியே கூட நாம் கடந்து போகலாம். கிருபைகளை உபவாசித்து சமூகத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உண்மையாய் உம்மை தொழுது கிருபைகளை தாங்கப்பா. தேவன் உனக்குள்ளே அசைவாடுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை நோக்கிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே உனக்கு பிழைப்பு உண்டாகும்படியாய் நான் காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறேன். என் மகளே, இதோ இந்த இடத்திலே நீ அமர்ந்திருந்தாலும் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு உலகத்தினுடைய காரியத்தினாலே அலைக்கழிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நீ நோக்கி பார்க்கும் போது அவராலே உனக்கு பிழைப்பு உண்டாகும். அவரே உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நாளை தினத்தை குறித்து 2 சகோதரிகள் அதிகமான மனவேதனையோடு காணப்படுகிறதை காண்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தின் பிரச்சனை என்னால் தாங்க முடியவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்ப்பா, நாளை தினம்
தினத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்ப்பா? பொழுது விடிந்தால் ஆண்டவரே காரியங்கள் நடக்க வேண்டுமே, நடத்தப்பட வேண்டுமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கடந்து வந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் காற்றை காணாதபடிக்கு, மழையை காணாதபடிக்கு, வாய்க்கால்கள் நிரப்பப்படும்படியாய் அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே, அப்பா எனக்கு கடுமையான வேலை ஆண்டவரே, என்னால் இது தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கிறது அப்பா. இந்த வேலையிலே ஆண்டவரே, நான் அடுத்த வேலையை பார்ப்பதா, என்ன செய்வது என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. தேவ சமூகத்திலே உன் இதயத்தை ஊற்றி செவி. இதோ நான் ஏற்ற வேளையிலே நான் உன்னை உயர கொண்டு போவேன். அதுவரை தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும் என்று சொல்லி காத்திரு என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என் பிள்ளைகளே, ஆண்டவரே, எனக்கு சமாதானமே இல்லப்பா. என் குடும்பத்தில் அடிக்கடியாய் ஓயாமல் போராட்டம் காணப்படுகிறதப்பா. என் குடும்பத்தில் அடிக்கடியாய் சண்டைகள், பிரிவினைகள் கடந்து வருகிறதப்பா. நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ற மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திலே ஒரு மனம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அது நிமித்தமாகவே பிசாசானவன் கடந்து வந்து உன் குடும்பத்தை அலைக்கழித்து போட்டு கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திற்காக உபவாசி, உபவாசி. அப்பொழுது உபவாசத்தோடு ஜபத்தை ஏறிடு. அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நான் அடக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். இயேசுவின் ரத்தம் செயல். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் மகளை ரபிக்காரவா ஒரு மகள் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பா ஃபீஸ் கட்டுவேன்? எனக்கு பணம் இல்லைப்பா, நான் என்ன பண்ண போறப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். இதோ நீ விசுவாசத்தோட வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது அற்புதங்களை நான் செய்வதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ வல்லமை ஆண்டவரே ரத்தத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளே அனுப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இங்குள்ள ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு இருக்கிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. என்னையும் எங்களையும் ஆண்டவரே தேவன் கடந்து வந்து பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உபவாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுக்க போறதுக்காக நன்றி. கர்த்தர் சொன்னார், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் 6ஆம் வசனம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடும். இன்னும் பெரிய லிஸ்டே கீழே இருக்குது. முதல் காரியம் நம்ம பார்ப்போம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து போடுது. சில பேர் பாருங்க, அக்கிரமத்தை துணிந்து செயல்படுத்துவாங்க. அக்கிரம காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், அகன்று போங்கன்னு சொல்றாரு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, துணிந்து செயல்படுவாங்க. நம்ம வேதத்தில் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க, ஒரு நல்ல வசனம் இருக்குது வேதத்தில். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால். அப்போ பாருங்க, முதல்ல இந்த அக்கிரமம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தேசத்தில் பிறந்தவங்களா இருக்கட்டும், அந்நியர் வந்து தேசத்தில் குடியிரு அமர்ந்தாலும் சரி, எங்கே இந்த அக்கிரமம் முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில் அக்கிரமம் என்ன பண்ணுது, முதல்ல என்ன பண்ணுதுங்க, ஸ்டார்ட் ஆகுது. அது உருவான ஒன்றா பாருங்க, எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால். இந்த அக்கிரமம் உள்ள வந்துருச்சுன்னா, அக்கிரமம் செய்யணும்னு துணிவான்னு சொன்னால் அவனுக்கு என்ன வந்தது, துணிகரம். எதை செஞ்சாலும் யார் என்ன கேட்க போகிறா, யார் என்ன பார்க்க போகிறா, நான் செய்கிறது தான் எனக்கு கரெக்ட். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்களேன், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னுவாங்க. யார் சொல்கிறதையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நமக்கு எல்லாமே தெரிந்தாலும் பிறருடைய ஆலோசனையை நம்ம என்ன பண்ணணும், கேட்க வேணும். கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டால் தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், செம்மையான வழியிலே நடத்துவார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் பாருங்கள், அவங்க கர்த்தருடைய ஆலோசனையை என்ன பண்ணுவாங்க, கேட்டுப்பாங்க, வந்து ஜெபித்து கேட்டுக்கொள்வாங்க. ஆனால் அந்த ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க, அதன்படி என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அப்படியே அவர்கள் மனம் போன போக்கில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைப்படியே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோனில் என்ன பண்ணுவாங்க, அழைச்சி, சகோதரி இது மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நான் சொல்வேன்,
முன்னாலேயே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொன்னார். நீங்கள் அதன்படி செய்யாமல் நீங்கள் இஷ்டம் போல் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை சகோதரி, இந்த மாதிரி சூழ்நிலை, அதனால தான் நாங்கள் அப்படி செஞ்சிட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமில்லாத அக்கிரம துர்சிந்தை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு நம்ம நடந்தோம்னா கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்கள், பெண்ணெல்லாம் பார்த்துருவாங்க, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருவாங்க, அப்புறம் பார்த்துட்டு வந்து சிஸ்டர் இந்த மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவார், நீ தான் பார்த்துட்டு வந்துட்டியே, பார்க்கறதுக்கு முன்னால் ஆலோசனை என்ன பண்ணணும், கேட்கணும். நீ ஏன் தெரிவு செய்து விட்டு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய ஆலோசனையை முதலாவது என்ன பண்ணணும், கேட்கணும். அவர்கள் என்னுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள்னு வேதம் சொல்லுது. அவர் கர்த்தருடைய ஆலோசனையை என்ன பண்ணக்கூடாது, தள்ளிவிடவே கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இப்படி சொல்லியிருக்காரா, அதன்படி நாம் என்ன பண்ணணும், செவி கொடுத்து அதன்படி நாம் என்ன பண்ணணும், நடக்கும்பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்கள், அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னாகமம் 15:30 வாசிக்கிறோம், துணிகரமாக யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை என்ன பண்ணுறான்னா நிந்திக்கிறான். துணிகரமாக செய்யும் போது என்ன ஆகும், கர்த்தரை என்ன பண்ணிடுறோம், நிந்திக்கிறோம். நிந்திக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு கர்த்தரை கட்டளை போடுறாரு. அந்த ஆத்துமா அந்த ஜனத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, கட்டளை இடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:14 வாசிப்போம். 2 சாமுவேல் 7:14. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். பாருங்க, தாவீதை பார்த்து கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுறாரு, நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த காரியங்களை சொல்லி அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வர்றாரு, அவர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், இதையெல்லாம் போய் நீ என்ன பண்ணு, தாவீதுகிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாத்தானே சொல்கிறார், இதெல்லாம் போய் நான் சொல்கிறது, ஆமாம் நீ போய் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சொல்லணும், என் மகன் தாவீது அவனுக்கு போய் என்ன பண்ணு பாருங்க. அப்போ கர்த்தர் தான் நேசிக்கிற பிள்ளையை என்ன பண்ணுறாருங்க, சிட்சிக்கிறார். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப கர்த்தர் ஆகிய தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அன்போடு வளர்க்க வேண்டும். அதே வேளையில் தேவ பயத்தோடு வளர்க்கணும். ஒரு பிள்ளைக்கு தேவ பயத்தை ஊட்டிட்டோம்னா அந்த பிள்ளை எங்கே போனாலும் அது தப்பே செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், பேரண்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை பேர் பொறுப்பு எடுக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுக்கு பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லி என்ன பண்ணணும், வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். சின்ன வயதுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், வளர்த்து கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் கனி தருகிறவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. பிற்காலத்தையே அவர்களாலே நமக்கு என்ன உண்டாகும், நற்பெயர் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சரி, அவன் அக்கிரமம் செய்தான், எனக்கு அவனை என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ முதல் காரியம், அக்கிரமத்தின் கட்டுகளை என்ன பண்ணணும், அவிழ்த்து விடணும். ஆண்டவரே, நான் யாருக்கு விரோதமாகவும் அக்கிரமம் செய்ய மாட்டேன். பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களை கோல் மூட்டுறது, இது வந்து நான் கோல் மூட்டுதல் இன்னத்துக்கு பாவத்துக்கு சமம் தருமா, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்துக்கும். ரெண்டகம் பண்ணுதுன்னா இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொன்னால் அது ரெண்டகம் பண்ணுதல். ஹல்லேலூயா. அப்போ அக்கிரமத்தை நான் என்ன பண்ணுறேன், அக்கிரமத்தின் கட்டுகளை நான் என்ன பண்ணுறேன்ப்பா, இன்றைக்கி கட்டை இழுத்து விடாம்பா. நான் இனிமேல் அக்கிரமத்தை யாருக்கு விரோதமாகவும் நான் அக்கிரமம் என்ன பண்ண மாட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, நாம் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு, நாம் நினைக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை பார்க்கவே மாட்டார், ஆண்டவர்னால் என்னை பார்த்துக்கிட்டா இருக்கிறாருன்னு. கிடையாது. ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தரும், ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எப்படி, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தான் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அவங்கள என்ன பண்ண மாட்டார், அவரை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ கர்த்தர் இன்னைக்கு முதலாவது சொல்கிற காரியத்தை, உபவாசிக்கும் போது நீ என்ன செய்யணும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். அடுத்தது 2வது சொல்கிறாரு, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். நுகத்தடி, நம்ம கழுத்து மேலே ஒரு பாரம் எல்லா மனுஷனுக்குமே இருக்கும். மாடு பார்த்துருக்கீங்கள, மாடு மேலே என்ன 2 மாடு வண்டி ஓடணும், மாட்டு வண்டி ஓடணும். இப்போ மாட்டு வண்டியை நம்ம பசங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, குட்டி பிள்ளைங்கள்லாம்.
என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி. அப்போ அந்த மாட்டு வண்டியில் என்ன பண்ணுவாங்க, நெல் மூட்டைகள்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அப்போ அந்த 2 மாடுக்கு மேலே என்ன வச்சுருப்பாங்க, ஒரு கட்டை. அதுக்கு பேர் தான் என்னதுங்க, நுகம். அதுக்கு பேர் தான் நாங்கள் அந்த நுகம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு. அந்த பாரம் தாங்க முடியாமல் மாடு அழுதுகிட்டே கூட சில சமயம் போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு நுகம் இருக்குது. ஒவ்வொருவரும் கேட்டால், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை பற்றி கேட்டால் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவீங்க, சிஸ்டர் எனக்கு இந்த பாரம் இருக்குது, சிஸ்டர் எனக்கு இந்த பாரம் இருக்குது. பாரம் இல்லைன்னு யாருமே இங்கே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். இது பாருங்க, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு. மூத்த மகன் ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அண்ணனை மாதிரியே என்ன பண்ணுறாருங்க, எல்லாம் அந்த மயிரெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க, அப்படியே எல்லாம் அவரை மாதிரியே வாய்ஸ்லாம் மாற்றி போய் என்ன பண்ணுறாருங்க, பேசுகிறாரு அப்பா கிட்ட. அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது. அப்பா கேட்குறாரு, அப்பா இது உடம்பெல்லாம் தடவி பார்க்குறாரு. உடம்பெல்லாம் பார்த்தா யார் மாதிரி இருக்குது, ஏசா மாதிரி இருக்குது. ஆனால் குரலோ யார் மாதிரி இருக்குது, யாக்கோபு மாதிரி இருக்குதுன்னு. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, இல்லைப்பா நான் தான்ப்பா ஏசா தான்ப்பா வந்திருக்கிறேன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே எல்லா ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதித்தர்றார். அப்புறம் ஏசா வரார், வேட்டையாடி அப்பாவுக்கு நல்லா சமைச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வரார். அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா உன் தம்பி எல்லா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னும் போது அப்பா சொல்கிறார், அப்பா எனக்கு ஆசீர்வாதமே இல்லையாப்பா அப்படின்னும் போது அப்போ சில ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுறாரு, சில காரியத்தை சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் நம்ம. அப்போ உன் பட்டயத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு பாருங்க, அண்ணனை பார்த்து, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து. அப்போ எதுங்க, கையில் வச்சுக்கிற பட்டயம், அந்த பட்டயத்தினாலே நீ என்ன பண்ணுவ, பிழைத்து உன் சகோதரனை. அண்ணன் போய் யாரை சேவிப்பானா, தம்பியை நீ சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும், ஒரு காலம் வரும். அப்போ உன் அண்ணன் தம்பியை என்ன பண்ணிடுவ, நீ மேற்கொண்டுருவப்பா. காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவா. அப்போ தான் அவனை மேற்கொள்ளும் காலம் வரும்போது தான் அவன் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை நீ உடைத்து போடுவாய். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்னேனே ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் இருக்குது, நுகத்தடி இருக்குன்னு. அந்த நுகத்தடியை உடைத்து போட ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் விசுவாசித்து உபவாசித்து செபிக்கும் பொழுது அந்த நுகம் உங்களை விட்டு விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் கண்ணீரோடு பாருங்க. கடந்த நாட்களிலே கூட ஒரு தாயாருக்காக நான் ஜெபிக்க கடந்து போனேன். அவர்கள் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கடந்து போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சகோதரி இப்படி இருக்கு என்னுடைய சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ பயப்படாது, நீ பயப்படாமல் போ, நான் காரியத்தை உனக்கு முன்னால் போய் என்ன பண்ணுறேன், செய்திருவேன். அப்போ போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மல் ஸ்டடி. நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நுகத்தடி உடைக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம் தேவை, உபவாசம் அவசியம் தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க. சீஷர்கள் பார்த்து அப்படியே கூட இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்குறாங்க, ஏன் எங்களால் அந்த பிசாசுகளெல்லாம் எங்களால் துரத்த முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏசாமி சொல்கிறாரு, இல்லைப்பா உங்களுடைய அவிசுவாசத்தினால, உங்கள் அவிசுவாசனால இந்த வகை ஜாதி பிசாசு எதில் தான் ஓடும், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும். இந்த நுகத்தடி மாத்திரம் இல்லை, இது எப்படி இருக்குமா, ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கும். இந்த பாரம் சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு மட்டும் சமாதானமே வரமாட்டேங்குதே சிஸ்டர், அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை போச்சுன்னா ஒரு பிரச்சனை. அப்போது இது என்ன, நுகத்தடியின் பிணையல்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு போயிருக்கும். அப்போ அதுக்கு உபவாசித்தா ஜெபித்தா அது எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணோம், ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும். நாம் என்ன செய்யணுமா, நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை, யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே கூட என்னைக்காவது ஒரு நாள், ஒரு மாதத்தில் ஒரு நாள் நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு மனசில் நினைப்பேன். இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, நம்ம வீட்டு வேலைகளை செய்யணும், நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம வீட்டை என்ன பண்ணணும், இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே வீட்டிலே இருந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன்.
பாருங்கள், அந்த 7 o'clock வரலாம் ஓடிடும். ஈவினிங் 7 o'clock வரலாம் ஓடிடும். அந்த 7 o'clock ஆக ஆரம்பித்து 7:30 வந்துட்டா ஆவியானவர் என் கூட இடைப்பட ஆரம்பிச்சிடுவார். நான் வந்து அப்படியே காஃபி எதாவது எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்து அப்படியே குடிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஆவியானவர் உடனே என்கிட்ட பேசுவார், பானு இன்றைக்கி ஒரு நாள் வீணாயிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் வீணாயிடுச்சு, உனக்கு கொடுத்த ஒரு நாளை நீ என்ன பண்ணுற, வீண் பண்ணுறையே அப்படின்னு. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எனக்குள்ளே கேட்கும், இல்லை என் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யும் வார்த்தை. சும்மா உட்காந்துருக்கிறியே, ஊழியம் செய்ய போகாமல் வீட்டில் இதுக்காக நான் உன்னை அடைச்சேன் அப்படின்னு யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். எத்தனை ஆத்துமா காத்திருக்குது, போ உட்காந்துருக்காது ஏந்திரி அப்படின்ற மாதிரி யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும். 8 மணி ஆகும் பாருங்கள், என்னால் இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, என்னால் 8 மணி ஆயிடுச்சுன்னா இருக்கவே முடியாது. அது வரலும் அப்படி அப்படியே ஓட்டிடுவேன். அந்த 8 மணி ஆச்சுன்னா என் கணவர் இடத்துல போய் சொல்லுவேன், எங்க வரீங்களா, போய் இன்றைக்கி அவங்கள பார்க்கணும், பெண்டிங்கில் இருப்பாங்க பார்க்க வேண்டியவங்க, அவங்கள பார்க்கணும், பார்க்காம இருக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடலாங்க, போய் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறார். அது மாதிரி நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்க்கா, சிஸ்டர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தேன் சிஸ்டர், கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வந்து நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்வாங்க. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு, இடைப்படுகிறார். அந்த ஆத்துமாவுக்காக நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு, இடைப்படுகிறார். அந்த நெருக்கத்தில் இருக்கிறவர்களை நீ என்ன பண்ண, விடுதலை ஆக்க வேண்டும். போய் ஜெபித்து அவர்களை என்ன பண்ணணும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நாம் அப்படியே கூட எடுத்து வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். இப்போ நான் இதுக்கு முன்னாலே அதுக்குன்னுடைய காரியத்தை சொல்லிட்டேன். அது கேட்ட நபர்களை கர்த்தர் அனுப்பி நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிற. நுகத்தடியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் கழுத்தின் மேலே உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சகல நுகத்தடிகளும் கர்த்தர் உபவாசிக்கும் போது என்ன பண்ணுறாரு, உடைத்து போட வல்லமுள்ளவராக இருக்கிறார். 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை உபவாசிக்கும் போது அந்த சாப்பாடை நீங்களே மிச்சம் வச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. அந்த ஒருவேளை ஆகாரத்தை யாருக்காவது என்ன பண்ணணும், கொடுக்கணும், உணவை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்குரிய அமௌண்ட்டு எவ்வளவோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்காவது கொடுத்துடணும். அதை நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அப்போ தான் அந்த உண்மையான உபவாசம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும். என்னவா, பகிர்ந்து கொடுக்கணுமா. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசியை என்ன பண்ணணும், ஆற்ற வேண்டும். அடுத்தது சொல்கிறாரு, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே துரத்தணும். யாருமே இல்லைங்க, அனாதையாக இருக்கிற இவர்களுக்கு ஒன்றுமே இல்லையே, இவர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாருங்க, நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். இதில் நம்ம ப்ரேயர் ஆளுங்க மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் தாராள மனமுடையவர்கள். ட்ரெஸ் கேட்டால் என்ன யாருக்குனாலும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும், நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யணும். பாருங்கள், கடந்த நாட்களில் கூட பெருமைக்காக இல்லை, நான் ஒருத்தருக்கு என்ன பண்ணேன், என்னுடைய சாரீஸை மடித்து எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே கொஞ்சம் பிரதரோட பனியன்ஸ் எல்லாம், டிஷர்ட்ஸ்லாம், ஷர்ட்டு அதெல்லாம் கொடுத்தேன். அப்போ அந்த நபர் வந்து என் இடத்துல சொன்னாங்க, சிஸ்டர் என்ன சிஸ்டர், புடவையெல்லாம் நான் பிரித்து பார்த்தேன், புதுசாக இருக்குது சிஸ்டர், என்ன சிஸ்டர் தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்களா, தெரியாமல் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை தெரிஞ்சு தான் கொடுத்தேன், பரவாயில்ல வச்சுக்கோங்க, அதை அவர்களுக்கு கொடுங்க, அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் சிஸ்டர், இந்த பனியன் கூட நீங்கள் கொடுத்த பனியன் தான், எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் அப்படியே. அப்புறம் சொன்னேன், அது போடவே இல்லை, கடையிலேருந்து வாங்கி அதை போடவே இல்லை, அது அப்படியே தான் இருந்தது, அதை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அப்போ கர்த்தர் சொல்கிறார், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம். நம்மால் முடிந்ததை
நம்மால் முடிந்ததை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த நாளிலே அநேக ஸ்திரீகள் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் கணவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறார். மாம்சமானவன்னா கணவன் அப்படின்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் தேவாதி தேவன். உன் கணவருக்கு எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறீங்க? நிறைய பேர் பாருங்கள், புருஷனுக்கு நிறைய காரியத்தை மறைக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அவர் போட்டு நல்லா என்ன பண்ணுறது, திட்டுறது, உதைக்கிறது. இதெல்லாம் முத்தும் போது தான் பிரச்சனையே வெளியே வரும். அது வரலாம், வரவே வராது. பாருங்கள், கர்த்தர் நம்மை சொல்கிறார் பாருங்கள், புருஷனுக்கு மறைக்கும் போது அநேக பிரிவினைகள் வந்துவிடும், சண்டைகள் வந்துவிடும். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மோடு இணைத்த கணவன்மார்களுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அதிலே பிரியமாக இருப்பார். கர்த்தர் அதிலே நம்ம என்ன பண்ணுவார்? நேசிப்பார். அல்லேலூயா. அப்போ கணவன்மார்கள் தன் மனைவிக்கு எதையும் மறைக்கக்கூடாது. இங்கே நிறைய கணவன்மார்கள் உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் கூட தான். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் அதே போல் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சொல்லணும். நிறைய பேர் பாருங்கள் சொல்லவே மாட்டாங்க. பாருங்கள், எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரன், அவர் சொல்கிறார், சகோதரி, என்னுடைய மனைவி எனக்கு ஆகாரம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னை நம்பவே மாட்டேன்றாங்க, என்னை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, என்னை நம்பவே மாட்டேன்றாங்க, ஏனே தெரில அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை, அவளை நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றுவது யார் கருத்தில் தான் இருக்குது? யார்கிட்ட தான் இருக்குது? கணவன் இடத்துல தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக நடந்தீங்கன்னா அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிடுவாங்க. மனைவிகள் ஒழுங்காக நடந்தால் கணவன்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிடுவாங்க, சந்தேகமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வது யார் கரத்தில் இருக்குதுன்னா நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. சரி, இந்த மாம்சமானவன் போது புருஷர்கள் மாத்திரம் மாம்சமானவர்கள் கிடையாது. கர்த்தர் பாருங்க, மாம்சத்தில் வந்த இயேசு தான். இயேசுவானார் எப்படிங்க? மாம்சத்தில் வந்தார். அப்போ எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவகுமாரன் அப்படின்னு அறிக்கை பண்ணணுமா? அப்போ கர்த்தர் சொல்கிறார், உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், எது உகந்த உபவாசம். சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. சில காரியங்களை கர்த்தர் செய்யன்னு சொன்னார். என்னென்ன செய்யன்னு சொன்னார்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தணும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கதும், நுகத்தடியின் பிணையல்களை அவிழ்க்கிறது, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்ளு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே காரியங்களை ஆசீர்வதிப்பாராக.